ஹலோ எவ்ரி ஒன், என் பேர் தான் மணிகண்டன். நீங்கள் அந்த மேடின் கூட கூப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நேட்டிவ் தான் போக போகிறேன் நான். ஸோ அது வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 560 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் பைக்கில் போக போகிறது இல்லை, காரில் போக போகிறோம். ஸோ இதுக்கு நான் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் பண்ணல, காரில் வ்ளாக் பண்ணுறதுக்கான இது. பட் ஆனாலும் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ண பார்க்குறேன். ஸோ காரில் வ்ளாக் எப்படி வருது என்ன ஏதுன்னு பார்ப்போம். இஃப் அது நல்லா கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கார் வ்ளாக் மாதிரி ஃபுல்லாக இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்காக தேவையானது எல்லாம் வாங்கி காரில் வ்ளாக் நீட்டாக செட்டப் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10:37 ஆகுது. நம்ம இப்போ நைட்டு தான் கிளம்ப போகிறோம். இப்போ எங்கள் ஊர் திருவிழாவுக்கு தான் போகிறேன், அதை மென்ஷன் பண்ண நான் மறந்துட்டேன். எங்கள் ஊர் திருவிழாவுக்கு தான் போயிட்டு இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு, வருஷமே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எங்கள் ஊர் திருவிழா பார்க்க நான் போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னி ரைடு எல்லாமே நைட் ரைடு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் பிரச்சனைல தான் நைட் ரைடு போயிருக்கேன். அது எப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோலேயே ஃபர்தர் சொல்கிறேன். காரில் என்னென்ன இஷ்யூ வந்திருக்குது, நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன ஆயிருக்குன்றதை முன்னாடி சொல்கிறேன். வாங்க முன்னாடி கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபீல்ட் ஃப்ளைஓவர் மேலே வந்துட்டோம். இப்போ டைம் வந்து 11:50 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கே 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சுன்னா நம்ம 10:40 வீட்டிலேருந்து கிளம்புனது. டிராஃபிக் நடுவில் ஹெவியாக டிராஃபிக் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோல் இப்போ வர போகிறோம் நம்ம ரைடோடது. ஸோ கார்லன்றதுனால நம்ம டக்குன்னு பூந்தும் போக முடியாது வேறு. நம்ம இன்னும் அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான். இந்த வண்டியில் பவர் ஸ்டேரிங் இல்லாததே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பவர் ஸ்டேரிங் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளது எவ்வளோ 25 வருஷம் பழைய வண்டி, பவர் ஸ்டேரிங் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் ஓட்டுறதுக்கு ஃபீலும் பவரும் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ஒரு ராக்கெட் இல்லையா, நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பைக்கில் பூந்து போயிட்டு இந்த டிராஃபிக்கில் மாட்டினா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. மற்றபடி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். சின்ன காரன்றதுனால நம்ம கேப் எதுவும் இப்படி பூந்து நம்ம பாட்டுக்கு போயிடலாம், அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டோல் நம்ம ரீச் ஆகிட்டோம். எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவருக்கு. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு இன்னும் ஹொசூர் டோல் இருக்குது ஒரு ஏகப்பட்ட டோல் இருக்குது. ஸோ போக அப்படியே நம்ம முன்னாடி பார்ப்போம். இந்த வண்டிக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு பாண்ட் என்னென்னா, என்னோடய பர்த்டேவும் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் ரொம்ப கிட்ட. மீன்ஸ் இது 24 to 26 வரும். February 2000 எந்த February 2000 February 28 தான். ஸோ அதனால இந்த வண்டிக்கு எனக்கு ஒரு நல்ல கனெக்ஷன், எனக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நம்ம ஒசூர் டோல்கிட்ட வந்துட்டோம். என்னடா இப்போ தான் ஒரு டோல்லேருந்து அதுக்குள்ளே இந்த டோல்கிட்ட வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஃபுல் ப்ராப்பர் செட்டப் இல்லாமல் எடுக்கிறதால கொஞ்சம் அங்கங்கே தான் வீடியோ எடுக்கிறேன் நான். ஸோ அதனால் டக்குன்னு அப்படியே கவர் பண்ணேன்னா 600 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணோம் இல்லையா. ஸோ கிடைக்கிற கேப்லலாம் அங்கங்கே எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ ஒசூர் டோலுக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம 10:50 வீட்டிலேருந்து கிளம்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12:39 ஆயிருக்கு. ஸோ வாங்க முன்னாடி நம்ம அப்படியே பொறுமையாக போவோம் ஜாலியாக. ஓகே, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மீட்டர் தாண்டி போனோம்னா பார்டர் தாண்டிடுவோம். ஓகே, நான் இன்னும் ஒன்று சொல்ல நினச்சேன். அது என்னன்னா வந்துட்டு, ஸோ இந்த மாதிரி பழைய வண்டி வச்சுருந்தோன்னா நம்ம அண்டர் பாடி கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணி அந்த மாதிரி ரஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இந்த வண்டிக்கு நம்ம ஒரு வாட்டி பாடி சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்டர் தாண்டியாச்சு, தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி ஆச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி இருக்க ரஸ்ட் இஷ்யூ என்ன இருந்துச்சு, இந்த சேசிஸ்ட்டை ஃபுல்லாக போயிருந்துச்சு வண்டின்னு சொல்லிட்டு மாற்றிருந்த சேசிஸ் நம்ம கீழே போய் ஃபுல்லாக எதுவும் பெருசாக பார்க்க முடியாது இல்லையா. ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்திருக்கோம் போல். அதுவும் இப்போ என்ன ஆயிடுச்சு, அங்கங்கே கொஞ்சம் கட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கிராக்ஸை லைட்டாக நம்ம வெல்டிங் பண்ணி அது சரி பண்ணி வச்சுன்னு வச்சுக்கோங்க. அது கேஸ் வெல்டிங் பண்ண தான் தாங்க முடியும், அது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அதனாலுமே நம்ம இந்த பழைய வண்டினா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் நல்லா. ஏன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு வாட்டி ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணி நிற்க வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. நம்ம தொட்டக்குறைன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோன்னா அடிக்கடி பிரச்சனை வந்துருக்கு இந்த வண்டியில். அது வந்து மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது. இப்போவும் வரதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணிட்டு தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் எதுவும் ஆயிடக்கூடாது. பார்ப்போம் எப்படி இருக்குது இந்தியானா. இப்போ ஃபுல்லாக நைட் டைம் தான் போகிறது இல்லையா, சப்போர்ட் எதுவும் இருக்காது. ஐ மீன் லைக் இந்த கேரேஜோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. போகணும். ஆமாம், நம்ம ஓட்டுன்னு போகிறதுல பிரச்சனை இல்லை, வண்டியில் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் அது சரி, நம்ம நல்லாயிருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:35. இப்போ நம்ம கிட்டத்தட்ட சோழகிரி கிட்ட வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக் இப்போ தான் எடுத்திருக்கோம். நான் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, போய் ரீச் ஆகினா டீ பிரேக்கெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் போவேன். கொஞ்சம் ஆறாமல் தான் போகிறேன். நான் வண்டியில் லேசாக பிரச்சனை இருக்கிறதுனால 110 120 அந்த மாதிரிலாம் போக முடியாது. 100லேயே தான் மெயின்டைன் பண்ணணும்.
பார்ப்போம். டிராஃபிக்கு பெருசாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் மேனேஜபிள். நம்ம இப்போ பெட்ரோல் நம்ம வண்டிக்கு எவ்வளோ போட்டிருந்துச்சுன்னா 23.35 லிட்டர்ஸ் என்னமோ போட்டிருந்தது. ஸோ இந்த இடத்துல பெட்ரோல் ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 102.79. டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சுன்னா 2400 ஆயிருந்துச்சு. அப்புறம் பிரச்சனைன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, வண்டி என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு 100க்கு மேலே போனால் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வைப்ரேஷன் ஒன்று ஃபீல் ஆகுது. அதனால தான் பிரச்சனை. ஃபாஸ்ட்டாக போகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போயின்னு இருந்தேன். இப்போ எனக்கு திடீர்னு வர வழி தான். ஏன்னா ஸ்டார்டிங் நான் வரும்போது எனக்கு பெருசாக எதுவும் தெரில, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வர 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 பார்த்தா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வைப்ரேஷன் தெரியுது. என்ன ஆகும்னு தெரில. அப்படியே பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே போவோம். இன்னொன்று நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இது எனக்கு கொஞ்சம் அப்படியே மனசை உறுத்தினே இருந்துச்சு. ஏன்னா இப்போ இங்கே ரீசெண்டாக பெங்களூரில் நல்ல ஹெவியாக மழை வந்துச்சு இல்லையா. மழை வந்தப்போ ஹெவி காற்று எல்லாம் அடித்த உடனே என்ன ஆயிருந்துச்சு, எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஒருத்தங்க பில்டிங் மேலே ஏறி வேலை செஞ்சுன்னு இருந்திருக்காங்க. ஒரு ப்ராப்பராக சேஃப்டி கயிறு கட்டாமல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணதுனால என்ன ஆயிருக்கு, அடித்த காற்றுல அங்கேருந்து கீழே விழுந்து இறந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2வது, நம்ம பைக்கில் போகும்போது என்னென்னா, கொஞ்சம் நம்மளோட சரௌண்டிங்ஸோட அவேர்னஸ் இல்லாத இடத்துல கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே போகிறது தான் கரெக்டு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் என்ன ஆயிடுச்சு, இதுவும் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஆயிருந்துச்சு. அது புல்லெட்டில் ஒருத்தங்க கண்ட்ரோல் மிஸ் ஆகி வந்து இடிச்சு. ஸோ பெரியவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சின்னவங்களுக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி தான் பிரச்சனை ஆயிடுச்சு. பட் தேங்க் காட் எதுவும் பெருசாக ஆகலை. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அந்த குழந்தையெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கு தான் அதுவும் சொல்லணும்னு தோணுச்சு. நம்மளால் முடிஞ்சது இல்லை, நம்மளுக்கு ஓகேன்னு சொல்கிற லிமிட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறது தான் நம்மளுக்கு எப்போதுமே நல்லது. போகலாம், ஃபாஸ்ட்டாக போகலாம், எல்லாம் நான் எல்லாருமே அதான் பண்ணுவோம். பட் அது கொஞ்சம் அவேர்னஸ் ஆக அப்புறம் நான் இந்த லைன் ஆஃப் சைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எப்போ ரோட்டில் என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. என்டையர்லி நம்ம யாரையும் எப்படி ப்ளேமும் சொல்ல முடியாது, யார் எப்படி வருவாங்கன்ட்டெல்லாம். ஸோ நம்ம டிஸ்டன்ஸில் யார் அளவுக்கு நம்ம தூரம் பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு ரியாக்ஷன் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ஓகே, நம்ம ரைடோட நெக்ஸ்ட்டு டோலுக்கு வந்தாச்சு நம்ம கிருஷ்ணகிரிக்கு. இங்கே நம்ம ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு ஃபர்தர் கண்டினியூ பண்ணுறேன் நான். ஓகே, ஒரு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சு கிளம்பின்னு இருக்கோம். நம்ம அப்படியே கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு போயின்னு இருக்கோம். தூக்கமும் இல்லை, டயர்டும் இல்லை. பட் இருந்தாலும் நான் நிற்க வச்சா சேஃப்டிக்கு எப்போதும் ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டி தான். இப்போ கிருஷ்ணகிரி டோலில் தாண்டி போனோம். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பேக்கில் இருக்கோம். என்னடா கிருஷ்ணகிரி கிட்டே இருந்து இப்போ திடீர்னு மதுரை கிட்டே வந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால ஓட்டின்னு வர்றதுக்கே மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு. அதனால தான் எங்கேயும் விலாக் எதுவும் பண்ணல. நான் என்ன இருந்துச்சுன்னா, வண்டி வைப்ரேஷன் ஃபுல்லாக இதாக இருக்குது. இப்போ ரோடு ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா ஒரு 100 வரைக்கும் போக முடியுது. அப்படி இல்லைன்னா 70, 60 தான் சில இடத்துலலாம் ஓட்டுன மாதிரிச்சு தடதடன்னு அப்படியே அடிச்சுக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ போய் தான் செக் பண்ணேன். ஏன்னா இப்போ நைட் டைம் வேறு எங்கேயும் செக் பண்ண முடியாது இல்லையா. அதனால ஊர் வரைக்கும் எப்படியாச்சும் மெயின்டைன் பண்ணின்னு போயிட்டு அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் செக் பண்ணலான்னு இருக்கோம் இப்போதைக்கு. ஓகே, அதான் இப்போ பிரச்சனை சொல்லியிருந்தாலே அதை வேறு செக் பண்ணலாம். இப்போது ஒரு ஸ்மால் அப்டேட் என்னன்னா, நம்ம இப்போ இங்கேருந்து திருநெல்வேலிக்கு இன்னும் ஒரு 190 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. நம்ம அப்படியே ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 2.5 hours ஆயிரும். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 o'clock ஆகிருக்குது. நம்ம இன்னும் பொறுமையாக தான் போனோம். ரொம்ப நாள் ஃபாஸ்ட்டாகவும் போக முடியல. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், நடுவில் வேறு ஏதாச்சும் பிரச்சனை வருதா இல்லையான்னு பார்க்கணும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 11-12 ஆயிரம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே காய்ஸ், நம்ம ஊர்கிட்ட என்ட்ரி ஆகிட்டோம். இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வீட்டுக்கிட்ட போயிடுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தது செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. ஊருக்கு வருது நான் ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி எப்போயாச்சும் ஒரு வாட்டி வருதுனால தான் ஊரெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்னென்னா கிட்ட வந்துட்டோம், செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. போயிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு. இங்கே வந்து நெட்வொர்க் இருக்காது, ஆனால் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஏன்னா இங்கே வந்து பீஸாக இருக்கும். அங்கே சிட்டியில் இருந்தோன்னா எந்நேரமும் ஃபோன் வச்சுக்கின்னு நெட்டு ஆனில் வச்சுக்கின்னு மெசேஜ் பண்ணின்னு ஸ்க்ரால் பண்ணின்னு அது இதுன்னு பண்ணிட்டு இருப்போம். இங்கே வந்து ஒன்றும் இருக்காது, ஃபுல் பீஸாக இருக்கும், நாய்ஸ் இருக்காது, செம்மையாக இருக்கும். ஓகே, நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு ஊரில். நம்ம என்னென்னா போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு வாக் போக வேண்டியதான். ஒரு சுற்றி பார்த்துட்டு, சுற்றி ஃபுல்லாக இல்லை, சும்மா அப்படியே பக்கத்தில் அப்படியே போயிட்டு வர ரவுண்ட் அடிச்சுட்டு வர வேண்டியதான். என்னென்னா வந்தாச்சு நம்ம.
ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. நாங்கள் வந்து சேர்றதுக்கு 10:20, இப்போ டைம் 10:29. ஓகே, நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ வந்துட்டு நான் இன்னொரு பக்கம் அப்படியே நடந்து வந்துட்டாங்க, பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கோயில் திருவிழா இல்லையா, ஃபுல்லாக பாட்டெல்லாம் போட்டு வச்சு இங்கேயும் உங்களுக்கு கேட்கும் லேஸாக எனக்கு தெரிஞ்சு. நம்ம அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே வாக் வந்தேன். இங்கே தெரியுது இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு தான் கிரிக்கெட் ஆடுவோம். சம்மரில் ஃபுல் ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் வேறு டைம் சீசன் இல்லை மழை காலத்துலலாம் ஃபுல்லாக தண்ணி ரொம்பிட்டுருக்கோம். ஸோ இங்கே ஒரு நல்ல மெமரி இருக்குது. நான் சின்ன வயசில் வந்தால் இங்கே எல்லாம் வந்து ஃபுல்லாக அப்போ இருந்த பெரியவங்க கூட சுற்றின்னு இருப்பேன். ஃபேஸை கொஞ்சம் கண்டுக்காதீங்க, ஃபுல்லாக ஸ்வெட்டியாக இருக்கும். ஏன்னா இப்போ நேற்று 10:50 ஸ்டார்ட் பண்ணி காலைல 10:20 தான் இங்கே வந்து ரீச் ஆனோம். ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கேன். செம்ம இதாகிடுச்சு. அது வண்டியில் ஒரு சின்ன இஷ்யூ வந்ததுனால ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்தேன். வண்டி கொஞ்சம் ஒரு 80-90க்கு மேலே போயிடுச்சுன்னா ஃபுல்லாக தடன்னு அடிச்சு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது, ஓட்டவே முடியல. 60, 80, 100 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே எந்த இடத்துல ரோடு நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சோ அங்கே 100 போச்சு. மற்றபடி 60, 80ன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டின்னு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வர எல்லாம் சேர்த்து 12 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. யூஸ்வலாக 8 ஹவர்ஸ் 8.5 ஹவர்ஸில் வருவேன் நான் இந்த 550 கிலோமீட்டர்ஸை. இதுக்கு முன்னாடி ஊருக்கு வந்தாலே எனக்கு ஒரு பீஸ்ப்பா. நான் vlog எந்த அளவுக்கு பண்ணுவேன்னு தெரில, நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிடுவேன். ஏன்னா நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. இப்போ நான் திருப்பி நாளைக்கே கூட கிளம்பினாலும் கிளம்பிடுவேன் ஒர்க்னால. பார்க்கணும் எப்படி டர்ன் அவுட் ஆகும்னு தெரில. கார் இஷ்யூ வேறு, இங்கே கேரேஜுக்கு போய் பார்க்கணும். ஸோ அங்கே என்ன சொல்லுவாங்க இல்லை என்ன ஆகும்னு தெரில. இப்போ நான் நெக்ஸ்ட்டு இப்போ கான்டாக்ட் கேட்டிருக்கோம், கிடச்சிச்சுன்னா போய் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நான்.